படகும் துடுப்பும் போல கடலும் கரையும் என்று வாழும் சிலரின் வாழ்க்கை இதோ உங்கள் கண்முன். காலை கடலுக்கு செல்லும் கணவரை மாலை வரை எதிர்பார்க்கும் மனைவியிடம் கேட்டுப்பார். எதிர்பார்ப்பின் யதார்த்தம் என்னவென்று தெரியும். சிறு படகில் பெரும் மீனை கண்டு எங்கள் சின்னஞ்சிறு குழந்தைகளின் குறும்பால் சிலிர்க்க வைக்கும் விளையாட்டில் எங்கள் கடலே புன்னகையின் பூந்தோட்டமாய் காட்சியளிக்கும். கடலில் வாழும் மீன் அறியாது கடல் மேல் வாழ்வோரின் நிலை என்னவென்று. அதுபோல்தான் நம்மையாளும் அரசனும் வாழ விரும்பும் நம் மீனவர்களை தன் நாட்டு எல்லையை தாண்டினான் என்ற குற்றம் சொல்லி அந்நிய நாட்டிடம் அடிமையை அனுப்பி வைக்கின்றனர். இராணுவ வீரர்களுடன் நம் நாட்டு மீனவர்களை ஒப்பிடுவதில் எந்த தவறும் இல்லை. காரணம், தன் உயிர் செல்ல வாய்ப்புண்டு என்பதை உணர்ந்தே நம் நாட்டிற்காகவும் தம் வீட்டிற்காகவும் மரணத்தின் வாயில் வரை சென்று வருகின்றனர் நம் இவ்விரு வீரர்களும். அத்தகைய பெருமைக்குரிய நம் நாட்டு செல்வங்களை இனியேனும் நம்முள் ஒருவராய் ஏற்போம் என்று நம் அரவணைப்பின் முதல் படியாய்